மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு யோவான் 14:16 இருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை தியானிக்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போமா? என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தை பார்க்கும்போது ஏசுவாமி அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தையாக இருந்துச்சு. ஏசுவாமி மரித்து உயிர் தெழுந்து அவர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சீஷர்கள் கேட்டாங்க, நாங்கள் தனிமையாக இருப்போமே, நீர் இல்லைன்னா நாங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு அவங்க கலக்கத்தோடு இருக்கும் போது ஏசுவாமி இந்த வாக்கை கொடுத்தார். சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை உங்களுக்கு தருவார். ஏசுவாமி இதை சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லே அந்த சீஷர்கள்லாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய ஆவியானவரை அவர் அனுப்பி ஒவ்வொருவரையும் நிறைத்தார். அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச அற்புதங்களை நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமான காரியங்களாக இருந்துச்சு. ஆண்டவர் அவர்களுக்குள்ளே இருந்து அவர் செய்த காரியங்கள் எல்லாம் பயங்கரமாக அற்புதமாக இருந்துச்சு, வல்லமையாக இருந்துச்சு. இதே போல தான் எங்கள் தாத்தா இறந்த சமயத்துலேயும் என் அப்பா ரொம்ப கலக்கமாக இருந்தாங்க. ஜனங்க எல்லாம் என் தாத்தாவை பார்த்து அப்பா அப்பா அப்படின்ட்டு அழுதுட்டு இருந்தாங்க அவங்க இறந்த போது. அப்போது என் அப்பா அதை பார்த்து, இத்தனை ஜனங்களை எப்படி நான் சுமக்கிறது, குழப்பத்தோடு இருந்தாங்க, கவலையோடு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஆவியானவர் அவர்களுக்குள் எழும்பி, நான் இனிமே உன்னுடைய தகப்பனாக இருந்து உனக்கு ஒவ்வொரு காரியத்தையும் போதித்து நான் உன்னை வழி நடத்துகிறேன், நீ என்ன செய்ய வேண்டும், அவருடைய பாரத்தை நீ எப்படி சுமக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி அற்புதங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் காலையிலே என் அப்பாவை எழுப்பி ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொடுத்து, தரிசனங்களை கொடுத்து, தீர்க்க தரிசனத்தை கொடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் அதை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு என்ன செய்ய வேண்டும், காலேஜுக்கு என்ன செய்ய வேண்டும், சீஷாக்கு என்ன செய்ய வேண்டும், ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், குடும்பத்துக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஒரு ஒரு காரியத்தையும் ஆண்டவர் காலையிலே அவர்களை எழுப்பி ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுத்து வந்துட்டுருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் அவர்களுக்கு தேற்றுதலையும் கொடுத்து அவர்களை பலப்படுத்தி கொண்டு வந்துட்டுருக்கிறார். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல தான் நீங்கள் கவலையோடு இருக்கலாம். மேபி உங்களுடைய தகப்பனை நீங்கள் இழந்திருக்கலாம், உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ் நீங்கள் இழந்திருக்கலாம், உங்களுக்கு க்ளோஸாக உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறவங்கள நீங்கள் இழந்திருக்கலாம். யார் இனிமேல் என்னை வழி நடத்த போகிறா, யார் எனக்கு கவுன்சில் கொடுக்க போகிறா, யார் எனக்கு ஆலோசனை கொடுக்க போகிறா, யார் எனக்கு அன்பு கொடுக்க போகிறா, யார் என்னை தேற்ற போகிறா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி கவலையோடு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய தேற்றவாளனை அவர் அனுப்பி, ஆவியானவர் மூலமாக அனுப்பி உங்களை தேற்றி ஆற்றி உங்களை வழி நடத்துவார். ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க. இந்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, ஒரு வழி நடத்துதலை பெற்றுக்கொள்வீங்க, உங்கள் எதிர்காலத்துக்கு ஒரு தைரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இந்த ஆவியானவரை உங்களுடைய வாழ்க்கைக்கு இப்பொழுதே அழைப்பீர்களா? ஏசப்பா, இந்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. ஆவியானவரை நீர் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிறைத்தருளும் சுவாமி. நீர் அவர்களுக்கு நீர் தேற்றி ஆற்றி ஆலோசனை சொல்லும் சுவாமி. நீர் அவர்களை வழி நடத்தும் சுவாமி. என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன அவர்களுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டும், வேலையில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நீர் கற்றுத்தாரும் சுவாமி. என்றைக்கும் தனிமையாக உணரவே கூடாது சுவாமி. இதை நான் இழந்துட்டேனே, அன்பை இழந்துட்டேனே அப்படின்ட்டு ஒரு நாளும் அவர்கள் உணரவே கூடாது சுவாமி. உங்களுடைய அன்பை உடைய சமாதானத்தையும் இன்றைக்கு நீர் அவர்களை நிரப்பி நீர் அவர்களை உயிர்ப்பியும் சுவாமி. பலப்படுத்தும் அப்பா, தைரியப்படுத்தும் சுவாமி. நீரே அவர்கள் கூடவே நடந்து செல்லும் சுவாமி. ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும் அப்பா. அவர்கள் தனிமையாகவே உணரக்கூடாது சுவாமி. நீர் அவர்கள் கூடவே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you.